திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். ஆமாங்க, முருகக்கடவுள் எங்கே இருக்கிறாரு, அவரை எந்த அலங்காரத்தில் நம்ம தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சில பேர் தேடி தேடி அவர் இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் போய் தரிசனம் செய்வாங்க. அப்படி செய்பவர்களுக்கு தினம்தோறுமே அந்த தெய்வ அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கூடிக்கிட்டே தான் போகும். சில பேரையெல்லாம் பார்த்தாலே அவங்கள ஒரு தெய்வீகமான முகம், ஒரு தெய்வீகமான குணம் அவர்களிடம் இருக்கும். முக்காவாசி முருக பக்தர்களுக்கு இந்த தெய்வீகமான முகம் இருப்பது அப்படிங்கிறத நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா முருகன் அப்படின்னாலே அழகு அப்படின்னாங்க பொருள். அதனால் முருக பக்தர்கள் அவனை வழிபட 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 அந்த தேஜஸ் அப்படிங்கிறது அந்த பக்தர்களுடைய முகத்திலும் நாம் தெளிவாக காணலாம். இன்றைய தினம் 3/4/2025 வியாழக்கிழமை, பங்குனி மாதத்தோட வளர்பிறை ஷஷ்டி. இந்த வளர்பிறை ஷஷ்டி வியாழக்கிழமை என்று வருவதால் இதை நம்ம குபேர ஷஷ்டி அல்லது குருவார ஷஷ்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். வியாழக்கிழமையினாலே குபேர வழிபாடு, நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. யார் ஒருத்தவங்க வியாழந்தோறும் குபேர வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வற்றாத பணவரவு, நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் குரு பகவானை யார் வழிபாடு செய்கிறார்களோ திருமண தடை, குழந்தை தடை, குழந்தை பேரில் தடை, அதே போல் தொழிலில் இருக்கக்கூடிய தடை, தங்க நகைகள் வாங்குவதில் இருக்கக்கூடிய தடை, இவை எல்லாம் நீங்கிட்டு பசங்க நல்லா படிக்கிறதுக்கும் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடப்பதற்கும் நம்ம வியாழக்கிழமை சில சிறப்பான வழிபாடுகள் குரு பகவானுக்கு நம்ம செய்வோம். இன்றைக்கி முருகனுக்கு உரிய இந்த ஷஷ்டி நாளில் நம்ம பார்க்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு கட்டுவதில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் தவிடுபொடி ஆக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்று செய்வது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் முருகன். அதனால் நிலம் வாங்கிறதுல வில்லங்கம் இல்லை, எங்களால் இடமே வாங்க முடியல, வாங்கி அதில் வீடு கட்ட முடியல, வீடு கட்ட ஆரம்பித்து அது பாதியிலே நிற்கிது, அதுக்குள்ளே நிறைய பொருளாதார பிரச்சனைகள், நெருக்கடிகள் வந்துடுச்சு அப்படின்னு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் செவ்வாய்க்கிழமை கண்ணை மூடிக்கிட்டு முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவதை நீங்கள் ஆரம்பிங்க. நிறைய பேர் நேரம் என்ன அப்படின்ட்டு கேட்குறீங்க. குறிப்பிட்ட நேரம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் செய்வது அப்படிங்கிறது நல்லது. நான் நிறைய வழிபாடுகள் செவ்வாய் ஹோரையில் செய்வதற்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய சேனல் பழைய பதிவுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றலாமான்னு கேட்குறாங்க. செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது மாலை 6 மணிக்கு உங்களுடைய இஷ்டங்க, நீங்கள் எப்போ வேணாலும் ஏற்றலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. இன்றைக்கி நம்ம மாலை அந்த குபேர காலத்தில் 5:30 8:30 இந்த 3 மணி நேரத்தில் நம்ம ஏற்ற வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை தீபம் தான். ஏன்னா வெற்றிலை தீபத்தோட முக்கியத்துவமே எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நில பிரச்சனைகள், இடம், வீடு, நிலம், தோட்டம் சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கு தான் இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம சேனலில் முதல்ல சொன்னோம். அதை செஞ்சுட்டு நிறைய பேர் எனக்கு அது நிறைவேறிடுச்சு, இது நிறைவேறிடுச்சு, நான் ப்ரெக்னென்ட்டான நினச்ச இடத்துக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குது, என் கணவரோட சம்பளம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல் நிறைவேறியிருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய சொந்த வீடு கனவு நனவாக மிக மிக அற்புதமான கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடு தான் நம்ம பண்ண போகிறோம். சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அசைவம் சாப்பிட்டோ அல்லது தீட்டு காலங்களிலோ நிச்சயமாக இதை நீங்கள் செய்யக்கூடாது. மீறி செய்தால் அது நமக்கு பாவத்தை தான் உண்டு பண்ணும். ஸோ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் காலையிலே குளிச்சிருந்தா கூட மாலை நேரத்தில் இந்த வழிபாடு செய்வதற்கு முன்பு உங்கள் முகம் கை கால்லாம் அலம்பிட்டு உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு நன்றாக அலங்காரம் செய்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கலாங்க. ஸோ அந்த வழிபாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்.
இன்று மாலை 5:30 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளார நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க. நம்ம வெற்றிலை தீபம் தான் ஏற்ற போகிறோம். 6 வெற்றிலைகள் வைத்து தான் ஏற்ற போகிறோம். ஆனால் அது ஏற்றுவதற்கு முன்பு இதை மாதிரி ஒரு தாம்பாளம் நம்ம எடுத்துப்போம் இல்லையா? அது வெள்ளியாக இருந்தாலும் சரி, பித்தளையாக இருந்தாலும் சரி, அல்லது செம்பாக இருந்தாலும் சரி, அல்லது நான் சின்ன மரத்தட்டு வச்சுருக்கிறேன், அல்லது நான் செராமிக் பிளேட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் மஞ்சளை குழைத்து, நான் மஞ்சளும் பன்னீரும் குழைச்சி இந்த 6 எண்களை நீங்கள் அதில் எழுதுங்க. உங்களுடைய வலது கை மோதிர விரலால் நீங்கள் அந்த மஞ்சளை தொட்டு இதை எழுதலாம். என்ன எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 646756, 646756, 646756. ஸோ இந்த எண்களை நீங்கள் எழுதுங்க. ஏன்னா இந்த எண்கள் அப்படிங்கிறது உங்களுடைய கனவு இல்லத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த மந்திர எண்கள். இந்த எண்களை நீங்கள் எப்படி வேணாலும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த எண்களை உங்களுடைய சொந்த வீடு கனவு நனவாவதற்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் ஒரு பதிவாக போட்டிருக்கிறேன். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது இந்த எண்களை எழுதி இதற்கு மேல் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது. இந்த ஒரு எண் வெறும் உங்களோட வீடு கனவு நனவாவதற்கு மட்டுமே. சரிங்களா? நீங்கள் ஏமாந்த இடம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கணும், அல்லது வீட்டுக்கு ஆள் வாடகைக்கு வரணும், அல்லது வாடகையில் இருக்கிற ஆளை வீட்டை விட்டு காலி பண்ணணும் அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கு இது உதவாது. இடம் வாங்கவும் வீடு கட்டவும் மட்டுமே இது உதவும். அல்லது ஃப்ளாட்டு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அது. ஸோ அந்த வீடு கனவு நனவாவதற்கு நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணை நீங்கள் பயன்படுத்தலாங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம எப்பொழுதும் ஏற்றுவது போல் வெற்றிலை தீபத்தை ஏற்றி முருகக் கடவுளை வழிபாடு செய்யலாம். செய்ய வேண்டிய நேரம் 5:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்குங்க. நம்ம அந்த எண்களுக்கு மேலே ரொம்ப அழகாக வெற்றிலை தீபம் ஏற்றியாச்சுங்க. நம்ம நெய் விட்டு ஏற்றிருக்கிறோம். அந்த வெற்றிலை காம்புகளையும் அதில் போட்டிருக்கிறோம். ஸோ இதை மாதிரி நீங்கள் இன்றைக்கி மாலை நேரத்தில் ஏற்றுங்க. முழு நம்பிக்கையோடு முருக கடவுளை வேண்டி நீங்கள் ஏற்றுங்க. குபேர யோகம் உங்களுக்கு கிடைக்கும், முருகனுடைய அருளும் கிடைக்கும். குரு பகவானால் நீங்கள் வீடு கட்டுவதற்கு ஏதாவது தடங்கள் ஏற்பட்டதுன்னா அனைத்தும் நீங்கும். குரு யோகமும் அதே போல் குபேர அருளும் உங்களுக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த சொந்த வீட்டு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நனவாகும். அதனால் இன்றைக்கி யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ, யாருக்கெல்லாம் வெற்றிலை கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காமல் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை செய்யுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மட்டும்தான் இதை ஏற்றணும்னு கிடையாது. முருகனுக்கு உரிய எந்த நாளிலும் சொந்த வீடு வேணும்னா இந்த எண்களை எழுதி இப்படி நீங்கள் தீபம் ஏற்றலாங்க. நன்றி.